நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்ட அடிப்படையில் இருக்கிற ஒவ்வொரு வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரக்கூடிய எல்லா வேலையுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. சத்துணவு துறையில இருந்து வந்திருக்குது. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடைசி 5 வருடமா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 25,000 பிளஸ் காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் ஜியோ ஆர்டர் 7,500 போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில ஒவ்வொரு வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா சமையல் உதவியாளர்கள், சமையலர்கள் சொல்லிட்டு 1 by 1 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்ன, இதுக்கான தகுதி என்ன, என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த ஒரே வீடியோல நம்ம கவர் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரி ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி naveen812244@gmail.com. இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். இது தவிர்த்து இன்னொரு மெயில் ஐடி நாங்க கொடுத்திருக்கோம், naveen73585@gmail.com. இந்த மெயில் ஐடியும் கான்டாக்ட் பண்ணலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நமது தமிழ்நாட்டிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட்களை பார்க்க போறோம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்துணவு துறையிலிருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது குக்கிங் அசிஸ்டன்ட் இந்த நியூட்ரிஷன் சென்டர்ல இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 5/12/2025 முதல் 17/12/2025 வரை விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது வியூ பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஓபன் ஆயிடும். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் உள்ள 146 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளனர். வட்டாரம் வாரியாக நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை அந்தந்த வட்டார அலுவலகங்களில் இன சுழற்சி வாரியாக தகவல் பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சமையல் உதவியாளர் பணிகள் பாத்தீங்கன்னா 146 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மாதிரி விண்ணப்ப படிவங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அனைத்து வட்டாரங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தில் தகவல் பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட இணையதள முகவரி, அதாவது www.krishnagiri.nic.in இந்த செய்தி மூலம் விண்ணப்பம், மாதிரி மற்றும் இன சுழற்சி வாரியாக காலியாக உள்ள பள்ளி சத்துணவு மைய விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. சத்துணவு மையங்களில் காலியுள்ள சமையல் உதவியாளர் பணிக்கு மாதந்தோறும் 3000 தொகுப்பூதியம் நியமனம் செய்யப்படும். பணியாளர்களுக்கு ஓராண்டு கால பணிக்கு பின் சிறப்பு கால ஊதியத்தில் வரும், அதாவது இன்கிரிமெண்ட் பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 1 இயருக்கு 3000 சம்பளம் இருக்கும். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 3000ல இருந்து 9000 வரை பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இதுல பழங்குடியினரா இருக்கீங்க அப்படின்னா 18 முதல் 40 வரை விண்ணப்பிக்கலாம். விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் 20 வயது முதல் 40 வரை விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா 21 வயது முதல் 40 வயது வரை விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லைன்னா தோல்வி அடைந்த, அதாவது பாஸ் அல்லது ஃபெயில் இருந்தாலே விண்ணப்பிக்கலாம். தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். சத்துணவு மையத்திற்கும் விண்ணப்பத குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம், அதாவது அந்த நியர்பை ஸ்கூலுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க விதவைகள், கணவர்கள் கைவிடப்பட்டவரா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. 25% இடஒதுக்கீடும் கொடுத்திருக்காங்க. 17/12/2025 5:45 மணி சாயந்தரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் டாக்குமெண்டோட அனுப்பணும். என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாற்றுச் சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் 10th குடும்ப அட்டை, இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், விதவை, கணவர்ல கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகளுடைய சான்றிதழ், அதுக்கப்புறம் என்ஓசி சர்டிபிகேட், உங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கக்கூடிய அங்க போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்னடத்தை சான்றிதழ், இதை எல்லாத்தையுமே நீங்க வாங்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா சர்டிபிகேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ்ல வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும். இப்ப நீங்க தெளிவா பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ள உங்களுடைய போட்டோ 3 மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்கோங்க. அதுக்கு மேல வந்து சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. எந்த மாவட்டம், எந்த ஊராட்சி, எந்த பள்ளிக்கு விண்ணப்பிக்க போறீங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதற்கு அடுத்தபடி உங்களுடைய பெயர், தந்தை இல்லைன்னா கணவர் பெயர், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்ப அட்டையில் உள்ள வட்டாட்சியர் அவர்களிடமிருந்து பெறப்பட்டுள்ள அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கணும். அதுக்கான டாக்குமெண்ட் மேல நம்ம வந்து சொல்லிட்டோம். உங்களுடைய எந்த ஊராட்சி சார்ந்தவர்கள், அதுக்கான நகராட்சி எது, அதுக்கப்புறம் கல்வி தகுதி, நீங்க 10th பாஸா ஃபெயிலா, அதுக்கான இது தமிழ் கட்டாயம் எழுத படிக்க தெரிந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பிறந்த தேதி மற்றும் வயது, நீங்க என்ன ஜாதியை சேர்ந்த உட்பிரிவு என்ன, இந்த ஜாதி சான்றிதழ் கண்டிப்பா இருக்கணும். மாற்றுத்திறனாளி ஆமா இல்லையா, மாற்றுத்திறனாளி ஆம்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்டவர், இதுல ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா ஆம் ஆர் இல்லை. ஆம்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். பணியிடம் கோரும் மையம், பள்ளியின் பெயர், இது வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்தபடியே வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தை இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் வந்து எவ்வளவுன்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். அதற்கு அடுத்தபடியே வந்து பாத்தீங்கன்னா டேட்டு, எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, சிக்னேச்சர், இது எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா மேல நம்ம சொன்னதான் பள்ளி மாற்றுச் சான்றிதழ், உங்கள் மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்றிதழ், என்ஓசி சர்டிபிகேட், இது மாற்றுத்திறன் அதோட இது, அதே மாதிரி கணவரை கைவிட அதோட விதவையா, டிவோர்ஸ்டா, விண்டோவா, இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா அதோட இது, இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அபிஷியல் வெப்சைட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய முழு அப்டேட் வீடியோ நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க சத்துணவு மையங்களை வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா? இதுவும் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அப்டேட் வந்து வந்துட்டே இருக்க போகுது. அதனால இந்த வீடியோக்கு கீழே உங்க டிஸ்ட்ரிக்ட மறக்காம வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா அப்டேட்டுமே நாங்க அதுல அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டே இருப்போம். அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிபிகேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வந்துருப்போம். நீங்க அதுல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஈஸியா அதுல இருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பிசினஸ் போய் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen73585@gmail.com இந்த 2 மெயில் ஐடி மூலமாக நீங்க எங்களை கொரிஸ கேட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much. All the best for your career.